ஆயத்துல்லா காமேனி உயிரிழந்துட்டாரு அப்படின்ற இந்த செய்தி ஈரானால் வெளியே வந்திருக்கு. இதன் மூலம் இன்னைக்கு மதியம் அவங்களோட உடல் நல்லடக்கம் செஞ்சிருக்கிற வீடியோவும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இது ஈரானுக்கு பெரிய ஒரு சோகத்தையும் சில பகுதிகளில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதனை தொடர்ந்து ஈரான் ஒரு சூளுரை கொடுத்துள்ளது. அதாவது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, நாங்கள் பதிலுக்கு அடிப்போம், அந்த அடியை அமெரிக்காவால் தாங்கவே முடியாது, இஸ்ரேல் அது கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு அதுக்கு மிகப்பெரிய தண்டனையை எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 85 வயசு உள்ள காமேனி உயிரிழந்திருக்காரு. இதனை அடுத்து அவரது மனைவி மற்றும் அவரது மருமகன்கள் உட்பட குழந்தைகள் உட்பட அனைவருமே உயிரிழந்திருக்கிறதா ஈரான் தகவல்கள் சொல்லியிருக்கு. இது ஈரானுக்கு மிகப்பெரிய துக்க செய்தியாகவே இருந்தாலும் ஒரு பக்கம் கொண்டாடிட்டும் இருக்காங்க. இதுக்கு எல்லாமே நாங்கள் தக்க பதிலடி கொடுத்தே தீருவோம் அப்படின்னு ஈரான் ஒரு பக்கம் அட்டாக்கை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பக்ரைன், துபாய் மற்றும் புர்ஜ் கலிஃபா போன்ற அனைத்து இடங்களிலுமே இப்போது தீவிரமாக அட்டாக் நடந்துட்டு இருக்கு. முக்கிய போர்படை தளங்கள் அடுத்த 24 மணி நேரத்துக்கு அதிதீவிரமாக தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 48 மணி நேரத்துக்கு விமானங்கள் இயக்கப்படாது, விமான நிலையங்கள் மூடிதான் இருக்கும் அப்படின்னு அரபு கண்ட்ரியும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்திய ஏர்லைன் விமானங்கள் எதுவுமே அங்கே இயக்கப்படுறது இல்லை. சில முக்கியமான விமானங்கள் மட்டும் மாற்று வழியில இயக்கப்பட்டு இருக்கு. அவரது உடல் நல்லடக்கம் செய்யறது மிகப்பெரிய துக்க செய்தியா இன்ஸ்டாவில் மற்றும் பிரபல சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இது அவங்களுக்கு மிகவும் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனெல்லாம் தொடர்ந்து உலக நாடுகளில் இந்த ஜலசந்தி மூடி இருக்காங்க. அப்படின்றதுனால அனைத்து நாடுகளுக்கும் பொருளாதார கட்டுப்பாடு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி ஐநா சபையில் ஒட்டுமொத்த அனைத்து நாடுகளும் ஒன்று கூடி போரை நிறுத்துறதுக்கு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ரொம்பவுமே கவலைக்கிடமாக தான் இருக்குது. ஸோ அனைவரும் சேஃபாக இருங்க. சேஃபான இடத்துக்கு இல்லைனாலும் இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் அப்படின்னாது சேஃபான இடத்துக்கு பயணம் செய்யறதுக்கு அதிகமான தாக்குதல்கள் டைமில் நம்ம போகாமல் மற்ற எந்த டைமில் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லி தூதரகத்தையோ இல்லை அங்கே உள்ள போலீஸ் அதிகாரிகளையோ தொடர்பு கொண்டு அவங்க மூலயமா சேஃபான இடத்துக்கு போங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க, இது எங்கள் கண்ட்ரியில் எங்களை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை பாதுகாக்கிறது எங்கள் கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கும் நீங்கள் தயங்காதீங்க, உங்கள் உயிர் உங்கள் கையில். இது சம்மந்தமாக ஏன் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளால் யாரும் ஈரானுக்கு ஏன் உதவ முடியாதா அப்படின்னு சொல்லி சில கேள்வியும் எழுந்திருக்கு. அதாவது இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு நம்ம நாட்டு பிரதமர் போயிட்டு வந்தார். அப்போது இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லியும் சில கேள்விகளும் எழுந்திருக்கு. இதை எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற விதமாக இப்போது ரஷ்யாவும் இறங்கியிருக்கு மற்றும் சீனாவும் இறங்கியிருக்கு. அதாவது ஈரானோட அட்டாக்குக்கு, அதாவது ரஷ்யாவின் அட்டாக்குக்கு, ரஷ்யா உக்ரைன் போருக்கு ஈரானோட ட்ரோன் கேமராக்கள், ட்ரோன் வெடிகுண்டுகள் சில போன்ற அனைத்து விதமான கருவிகளுமே அங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே மீண்டும் உதவி செய்கிற விதமாக அவங்கள்ட்ட இருக்கிற S-400 ஏவுகணையை, அதாவது அசோக சக்கரத்தை அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா 3வது உலக போர் கண்டிப்பாக வர்றதுக்கு ஏற்பாடு நடக்கும். இது மூலமா உலகத்தில் ஏகப்பட்ட அச்சங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு.
ஸோ மக்கள் அனைவரும் சேஃபான இடத்துக்கு போங்க, சேஃபாக இருங்க. அதுக்குள்ள விமான நிலையங்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம சம்பாதிக்கணும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா இருக்காதீங்க. தயவு செஞ்சு நம்ம மக்கள் எங்கே போவோம் அப்படின்ற ஒரு வழி தெரியாமல் இருக்கிறத விட கிளம்பி இங்கே வந்துடுங்க. எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், எப்போ வேணாலும் எதை வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ உயிர் போச்சுன்னா வராது. அவங்களுக்கு தங்க வீடு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் அந்த நாட்டு அரசாங்கம் பார்த்துக்கும். நம்மளுக்கு அதுவரைய சம்பளம் கொடுத்து, ஊதியத்தையும் கொடுத்து, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் பாதுகாக்க அந்த நாட்டு அரசியல்னால முடியாது. உங்களை மட்டும்தான் பாதுகாக்க முடியும். ஸோ அதனால் கிளம்பி வர்றதுக்கு பாருங்க. ரஷ்யாவும் சீனாவும் இந்த போரில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அடுத்து உக்ரைனும் இந்த போரில் இறங்கும். உக்ரைனும் இறங்கிட்டாங்க அப்படின்னா தென்கொரியா, வடகொரியா போன்ற தைவான் இது போன்ற நாடுகளும் இந்த போரில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ அதனால போரோட விதிமுறை தாண்டி போயிட்டு இருக்கிறதுனால, கட்டுப்பாட்டை மீறி போயிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு முக்கியமான இடங்கள்ல, பாதுகாப்பான இடங்கள்ல நோக்கி நகர தொடங்குங்க. அமெரிக்காவோட சில மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க நாட்டில் இருக்கிற பிரதமர் எங்களை அழிக்கணும்னே பார்த்துட்டு இருக்காரு, எங்களால தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மிக பெரும் பேச்சு பொருளா மாறி இருக்கு. ஒருவேளை அங்கேயுமே இந்த மாதிரி அரசியல் மாற்றங்கள் நிகழறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஐநா சபையா இருந்தாலும் சரி, எந்த சபையா இருந்தாலும் சரி, மக்கள் அனைவரும் வேண்டுகோள் ஒண்ணுதான். அவங்க எல்லாருமே ஒன்று கூடி போரை நிறுத்துறதுக்கு ஏதானும் ஏற்பாடுகள் செஞ்சா மக்கள் அனைவரும் சந்தோஷமா இருப்பாங்க. தயவு செஞ்சு போரை நிறுத்துங்க. நீங்க பண்ற இந்த விஷயத்தினால மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்களே தவிர நீங்க இல்ல. நீங்க அவங்கவுங்க சேஃபான இடத்துல தான் இருக்கீங்க. அதனால எங்க மக்களை காப்பாத்துறதுக்கு ஏதாச்சும் வழியை ஏற்படுத்தி கொடுத்தா போதும். உங்களை நம்பி வந்த எங்களை நீங்க காப்பாத்தணுமே தவிர எங்களை நீங்களே அழிக்கக்கூடாது அப்படின்னு நானே வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ எந்த ஒரு விதியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்டமைப்பு உட்பட பாதுகாப்பா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சீக்கிரம் கொண்டு வந்து எங்க மக்களை காப்பாத்த பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நன்றி, வணக்கம்.